எல்லாருக்கும் வணக்கம். 2024 வருடத்துக்கு உண்டான ஏப்ரல் மாத ராசி பலனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது மற்ற மாதத்தை விட முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது ஏப்ரல் 14 தொடங்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகளை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மீனராசியில் ராகுவோட சேர்ந்து மாட்டியிருக்காரு. 14 தேதி வரைக்கும் ராகு சூரியன் சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 14ஆம் தேதி தான் மேசராசிக்கு போய் குருவோட சூரிய பகவான் இணைய போகிறாரு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதோட செவ்வாய் கும்பராசியில் சனி பகவானோட பகை கிரகத்தோட கூட்டு போட்டிருக்காரு. இது ஒரு சுமாரான அமைப்பு. புதன் மீனராசியில் நீசமடைஞ்சு வக்கரமடைஞ்சு சுத்தமாக வலிமை இழந்து போயிருக்காரு. அதே நேரத்தில் புத சுக்கர யோகத்தையும் கொடுக்குறாரு, புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு. சுக்கர பகவான் மீனத்தில் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் மேசத்துக்கு போகிறாரு. குரு பகவான் மேசத்தில் இருக்கார், சனி பகவான் கும்பத்தில் இருக்கார். சர்ப்ப கிரகங்களான ராகு, விஷப்பாம்பு ராகு மீனத்திலையும், விஷமற்ற பாம்பான கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை செய்ய போகுது, பரிகார ராசிகள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக நம்ம பார்த்துருவோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மாத தொடக்கத்தில் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறாரு. ஏன்னா மே 1ஆம் தேதி அப்படிங்கிறது தான் குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அப்போ தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதன் பிறகு தான் அவர் 3ஆவது வீட்டுக்கு போகிறாரு. அப்போ விரயத்தில் சனி இருந்துக்கிட்டு செலவை கொடுத்தாலும் கூட தனத்தில் குரு இருந்துக்கிட்டு அந்த செலவுக்கு உண்டான வருவாய் அப்படிங்கிறத கொடுத்துருவார். அப்போ ஏப்ரல் வரைக்கும் பெருசாக காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை. இப்போ குரு பகவான் 3ஆவது வீட்டுக்கு போகிறாரு மே மாதத்தில் அப்படிங்கிறது அது ஒரு சுமாரான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற வீட்டை விட அது சுமார் அப்படின்னாலும் கூட குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட அப்படிங்கிறதால பார்க்குற இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு நன்மைகளும் செய்வார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானால் நன்மை இருக்குது, புதனால் நன்மை இருக்குது. மற்றபடி பெருசாக ஒருத்தராலையுமே நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். நான் பாட்டுக்கா அப்படியே போஸ்ட்டில் போட்டு மீனராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை திட்டக்கூடாது. அதனால் அப்படியே உள்ளதப்படி சொல்லிவிட்றேன். மாதத்தோட முதல் நாளில் கும்பராசியில் செவ்வாய் சனி கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது மாதம் முழுக்க. இப்போ இது ஒரு முரண்பாடான கூட்டணி. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்குது. ஏற்கனவே விரய சனி இப்போ செவ்வாய் பகை வீட்டில் போய் விரயஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு நிறைய மனக்குழப்பத்தை கொடுப்பாரு. வியாபாரம், தொழில், நண்பர்கள், இது எல்லா வகையிலையும் நமக்கு இந்த மாதத்தில் தொந்தரவு தான். அப்போ ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா இந்த தொழிலில் முதலீடு போடலாமா, இந்த தொழிலை நம்பி இன்னொரு 10 ரூபா முதலீடு போடலாமா, ஒரு லோனுக்குன்னு வாங்கலாமா, ஒரு கடங்கடா வாங்கி போடலாமா, இல்லை யாராவது கூட்டாளியை சேர்க்கலாமா, கையில் காசு இல்லை கடனும் வாங்கிட்டு நம்மளாலாம் அடைக்க முடியாது, யாரையாவது ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் முதலீடு போட சொல்லி அப்படியே கூட்டு தொழிலாக செய்யலாமா, இப்படியெல்லாம் சிந்தனைகள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் முடிவெடுக்கவே முடியாது. ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னடா பண்ணுறது, இதை உழவும் முடியல தொடரவும் முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கூட்டாளி ஒருத்தன் இருக்கான், ஒரு 50 ரூபா பணம் கேட்டிருக்கேன் தரேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் தரேன்னு தான் சொல்லுவான். கடைசி வரைக்கும் ஆனால் பணம் வந்து சேராது. அதனால் அடுத்தவங்களை நம்பி, குறிப்பாக கூட்டாளிகளை நம்பி, நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையுமே இந்த மாதத்தில் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு பணம் வரும் அப்படின்னு நாம் நம்பி ஏமாந்து போயிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிச்சிருவாங்க. அப்படிங்கிறதால முக்கியமான பொருட்கள் எல்லாம் விற்று அதுக்கப்புறம் அதை சரி செய்கிற மாதிரி ஆகிடும். என்ன பண்ணுறது, அப்புறம் கடைசி நேரம் வரைக்கும் காசு வருங்கிற நம்பிக்கையோடு வந்துட்டு கிடைக்கல. அப்படிங்கிறதால ஒரு நகை நட்டு விலை உயர்ந்த பொருட்கள் ஒரு பிளாட்டு வச்சுருந்தா இதெல்லாம் விற்க வேண்டிய சூழல் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதோட மூட்டு வலி, முழங்கால் வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே கூட வரும். ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடக்காது. நாம் எதிர்பார்க்குற சொத்து அப்படிங்கிறது அமையாது. அதனால் குடும்பம் வரைக்கும் அது வேணான்னே விட்டுறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் இருக்கிற சொத்து, ஒரு பாதை இல்லாத சொத்து எதையாக கொண்டாந்து நம்ம தலையிலே கட்டிட்டு போடுவாங்க. அதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வீண் பலிகள் வராமல் பார்த்துக்கணும். இப்போ தேர்தல் காலம் அப்படிங்கிறதால ஏதாவது அரசியலுக்கு பிரச்சாரத்துக்கு போகிறோம், ஒரு ஆதாரமற்ற கருத்துக்களை பேசிடுறோம், இல்லை ஏதாவது ஒன்று பேசி அது சர்ச்சையாகி போயிடுது, அதால் ஒரு பிரச்சனை ஆகிடுது. இந்த மாதிரி சூழல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதால
கூடுமான வரைக்கும் இந்த மேடைகளில் பேசுகிறது, சமூக வலைதளங்களில் எழுதுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. இல்லைன்னா முற்றுமுதலுமாக கூட தவிர்த்துருங்க. யாரையாவது முன்னாடி நிற்க வச்சுட்டு பின்னாடி நின்று செயல்படுறது அப்படிங்கிறது தான் நல்லது. என்ன ஜோசியரா இப்போ நல்லதே எதுவும் இல்லையா அப்படின்னா, ராசிக்குள்ளேயே நீச நிலையில் இருக்கிற புதன் வக்கரம் அடைகிறாரு. ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீசமடைஞ்சு வக்கரம் அடையும் போது தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ தாயார் வழி சொந்தங்கள், தாய் மாமன், சித்தி இந்த மாதிரி உறவுகளால் 10 ரூபா வருமானம் கிடைக்கும். ஒரு அனுசரணையாக இருப்பாங்க. நம்ம தடிக்கி விழுந்தா கூட சரி உடுப்பா பார்த்துக்கலாம் வாப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டி கொடுக்கறதுக்கு தாய் வழி உறவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதோட ஒரு தடைப்பட்ட காரியம் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போனோம்னா சொந்த பந்தத்தில் கேள்வியாக கேட்டுக்கொள்கிறாங்க என்னாச்சுன்னு. இப்போ அவங்களுக்காக என்னாச்சும் ஒரு பிள்ளை நமக்கு இருந்தால் தேவலாமே, வாரிசு ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதுமாதிரி திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு திருமணம் அந்த தடை நீங்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு. ரொம்ப நாளாக நானும் வரன் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரவன் போகிறவனுக்கெல்லாம் காப்பி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், போகிற வர இடத்துலலாம் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்று அமைய மாட்டேங்குது. பொண்ணை பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிச்சா பொண்ணை பிடிக்கல, ரெண்டும் பிடிச்சா ஜாதக பொருத்தம் இல்லை, எல்லாம் பொருந்தி வந்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் தட்டிக்கிட்டு போயிடுது. இப்படி திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தடை நீங்கி திருமணம் நடைபெறக்கூடிய யோகா அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாதிரி சுக்கிர பகவான் ராசிக்குள்ளேயே உச்சமடைஞ்சிருக்காரு. 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் வலிமையடைகிறாருங்கிறது நல்லதில்லை. ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதி வலிமையடைகிறாரு அப்படிங்கும்போது குடும்ப பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு கொள்கை இப்படி போட நம்மளால் செய்ய முடியாது. இந்த விஷயத்த நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, வேறு வழி இல்லாமல் அதை தான் நம்ம செய்கிற மாதிரி ஆகிப்போம். காலம் நம்மளை பிடிச்சி தள்ளி விடும், நம்ம சௌரியத்துக்கு நம்ம இருக்கவே முடியாது. அதுமாரி கடைசி நேரத்தில் தான் எந்த காரியமாக இருந்தாலும் நடக்கும். சாதாரணமாக ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தீரவே தீராது. இழுத்து முடிச்சு அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி ஏகப்பட்ட அலைச்சலுக்கு பிறகு தான் முடியும். அதுமாரி மற்றவங்களுக்கு சாதாரணமாக நடக்கக்கூடியது கூட நமக்கு கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். அதுமாரி ஆண்களுக்கு பெண்களாலையும் பெண்களுக்கு ஆண்களாலையும் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்னா சக பெண் ஊழியர்கள்கிட்ட ஆண் ஊழியர்களும் ஆண் ஊழியர்கள்கிட்ட பெண் ஊழியர்களும் கவனமாக இருக்கணும். இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு பெண் ஊழியர்கிட்ட ஒரு நக்கல் நையாண்டி பேச்சு பேசுவோம், நம்ம விளையாட்டாக கிண்டல் கேலிக்கு தான் பேசுவோம். அது தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டு அதால் ஒரு பஞ்சாயத்தாகும், சில பேர் சஸ்பெண்ட் ஆகிற அளவு கூட போவோம். அதுமாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் குடும்ப பிரச்சனை, சக ஊழியர்கள் ஆண் ஊழியர்கள் அலுவலகத்தில் இருப்பாங்க, ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு தோழனாக நினச்சி போய் நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனையே சரி யாருக்கிட்டே கொட்டி மனசை ஆற்றுவோன்னு சொல்லுவோம். அதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட தவறாக நடந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால இந்த 4 செவத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை ஆஃபீஸுக்கு போகக்கூடாது, ஆஃபீஸ் பிரச்சனை வீட்டுக்கு வரக்கூடாது, கவனமாக இருந்துங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். இது மாதிரி கடன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இப்போ உடனே கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது. ஒரு வங்கியில் லோன் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் வெளியில் கடன் வாங்க வேண்டியதில்லை, அதுமாரி வங்கிகளில் பார்த்து வாங்கிக்கலாம். அதுமாரி ராசிக்குள்ளேயே ராகுவும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க 14 தேதி வரைக்கும். ராகு ராசிக்குள்ளே இருக்கிறதால சர்ப்பதோஷத்து பிடியில் தான் இருக்கீங்க. இப்போ சூரியனும் அங்கே வராரு, 6க்கு அதிபதி சூரியன் அங்கே இருக்கிறதால கொஞ்சம் கடன் அப்படிங்கிறதும் கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் பகையை குறிக்கக்கூடிய இடம். அவர் ராகுவோட பிடியில் மாட்டிக்கிட்டு ஜென்மத்திலே இருக்கிறதால இந்த கடன் நோய் பகை இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, கடன் வாங்காதீங்க. கூடுமான வரைக்கும் காசு கைப்பணத்தை எண்ணி செலவு பண்ணுங்க, சிக்கனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் இருந்தால் அடக்கி வச்சுட்டு அதன் பிறகு உங்களோட செலவுகள் அப்படிங்கிறத பார்க்கறது தான் நல்லது. உடல் ஆரோக்கியத்துலேயே சின்ன பிரச்சனை வரும், அப்பப்போ உரிய மருத்துவரை பார்த்து சிகிச்சை எடுத்துங்க. இல்லை ஒரு தலைவலி தானே நான் மாத்திரை போட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்துக்கிடந்தா ஒரு 500 ரூபாயில் முடியறது 1000 2000ன்னு போகும். அதனால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சோதனை காலம்தான். இஷ்ட தெய்வம் குலதெய்வ பிரார்த்தனை செஞ்சு யோகா தியானம் மாதிரியான செய்திகளை செஞ்சு நேர்மறை சக்திகளை பெருக்கிங்க. குடும்பமான வரைக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. செடிக்கு தண்ணீர் ஊற்றுங்க, ஏழைபாளைகளுக்கு உதவுங்க. இதை செஞ்சாலே ஒரு சோதனை காலகட்டத்தை மீண்டு வந்துடலாம். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.